வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ வாழைப்பூ முட்டை பொரியல் பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். வானலை வச்சுட்டு ஒரே ஒரு கரண்டி எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு அது போட்டு பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை அதையும் போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 வெங்காயம் போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் போட்டுக்குங்க. பச்சை மிளகா 3 பச்சை மிளகாவும் போட்டு கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. அதுக்கு பிறகு வாழைப்பூவை கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு தண்ணி கிண்ணி எதுவும் போட தேவையில்ல. நல்லா அதை வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் தேவையான உப்பு போட்டுட்டு அதை அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கிண்டிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு நம்ம 3 முட்டை எடுத்து வச்சுருக்கோம். அந்த 3 முட்டையை ஒரு கிண்ணத்தில் ஊற்றி கொஞ்சம் லைட்டாக அடிச்சுக்கிட்டு அது வெந்த பிறகு நாம் அதை நல்லா கிண்டிட்டு கொத்தமல்லி கீரை கொத்தமல்லி கீரை அதுலேயே சூட்லேயே வெந்துடும். அதனால தான் அதில் முன்னாடியே போட்டிருக்கோம். நம்ம கொத்தமல்லி கீரையை போட்டுட்டு அந்த 3 முட்டை அடித்து வச்ச முட்டையை அதில் ஊற்றி அதையும் நல்லா வதக்கிட்டு நல்லா அது கூட அந்த வாழைப்பூவை கூட அதையும் சேர்த்து வதக்கிட்டு முட்டைக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கணும். அதையும் சேர்த்து வதக்கிட்டு நான் மிளகு 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 சீரகம் 3த்தையும் அம்மியில் வச்சு நுணுக்கி வச்சுருக்கேன், அதையும் அதில் சேர்த்துக்குங்க. வாழைப்பூ முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.